பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்தினுடைய இத்தனை நாட்கள் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இந்த மாதத்தினுடைய 19வது நாள் வரைக்கும் கர்த்தருடைய கரம் நமக்கு துணையாக இருந்து நம்மளை வழிநடத்தினதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். யோபுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானிப்போம். ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புண்ணுகிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். ஆகிலும் இப்படிப்பட்டவர்கள் மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து உம்முடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போவீரோ? அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டு இருக்கையில் அவருடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். பாருங்க, இதில் சில வசனங்களை நாம் வாசித்தோம். ஒன்று, ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன். அந்த ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனா? என்ன குறுகினவனா? வாழ்நாள் குறுகினவன். அப்போ இந்த உலகத்தில் மனிதருடைய வாழ்நாட்கள் குறுகினது அப்படின்னு வேதம் சொல்லுது. இரண்டாவது பாருங்க, அவன் சஞ்சலம் நிறைந்தவருமாயிருக்கிறான். ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனிதர்கள் சஞ்சலம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். உலகத்தில் எத்தனை விதமான சஞ்சலங்கள் மனிதனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஒன்று பார்த்தோம், வாழ்நாள் குறுகினவன். இரண்டாவது, அவன் சஞ்சலம் நிறைந்தவன். மூன்று பாருங்க, அவன் பூவை போல பூத்து அவன் அறுப்புண்ணுகிறான். பூவை போல பூக்கிறானா, அடுத்து அறுப்புண்டு போகிறான். அவ்வளோ அழகாக இருப்பான் மனுஷன். பூத்து அந்த பூ எப்படி அழகாக இருக்குமோ அப்படி அழகாக இருப்பான். ஆனால் அவன் அறுப்புண்டு போய்விடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து பாருங்க, ஸ்தோத்திரம். அடுத்த வார்த்தையை நீங்கள் நன்றாக கவனிக்கணும். பூவை போன்ற இருக்கிற அந்த மனுஷனுடைய வாழ்நாட்கள் அடுத்து நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறது. நிழல் எப்படி நிலை நிற்காமல் ஓடி போகிறதோ அதே போல் மனிதனுடைய வாழ்வும் ஒரு நிழலை போல நிலை நிற்காது, ஒரு இடத்துல இருக்காது, குறுகினது, ஓடிப்போடும். அப்போ இந்த மனிதர்கள் தான் இப்படிப்பட்ட இந்த ஞானம் இருக்குமானால், இப்படிப்பட்ட அறிவுகள் இருக்குமானால் மனிதர்கள் தற்காலிகமாக கொஞ்ச காலம் வாழப்போகிற வாழ்க்கை. ஏன் நம்ம நான் பெரியவன், நீ பெரியவன், நான் உயர்ந்த ஜாதி, நீ உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, இப்படிங்கிற பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னாக்க, இந்த மனிதர்கள் ஒரு பூ போல பூத்து அழிந்து போக போகிறாங்க. இரண்டாவது, நிழல் போல நிலையற்றவர்களாக இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக சொல்லார் பாருங்க, 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவருடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டு இருக்கையில், அவருடைய நாட்கள், ஒரு மனுஷனுக்கு இத்தனை காலம்தான் உலகத்தில் வாழ்வான் அப்படின்னு சொல்லி சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டவர் தாயின் கற்பத்தில் உருவாக்கும் போதே நாட்களை குறித்துட்டார். நீங்கள் ஒரு நாளை குறித்து இத்தனை காலம் நான் வாழுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கள. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, தாயின் கற்பத்தில் உருவாக்கும் போதே உங்களுக்கு இத்தனை காலங்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்க்கை என்று ஆண்டவரே அவர் குறிப்பிட்டுட்டார். அப்போ அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாழ முடியாது. அவர் குறிப்பிட்டிருக்கிற காலம், குறிப்பிட்டிருக்கிற நிமிஷம், குறிப்பிட்டிருக்கிறதான அந்த நேரம் மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தில் என்ன செய்ய போகிறோம், வாழப்போகிறோம். பாருங்கள், அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று
குறிக்கப்பட்டு இருக்கையால், அதாவது இப்படி தான் குறிக்கப்பட்டு இருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவனுடைய மாதங்கள், அடுத்து நாட்கள் சொல்கிறாரு, அடுத்து மாதங்கள், அந்த மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அடுத்து என்ன சொல்வார் பாருங்க, ஸ்தோத்திரம், உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தேன். அதுக்கப்புறம் அவனால் என்ன செய்ய முடியாது. எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளவு கோடிக்கணக்காக வைத்திருந்தாலும் அதுக்கப்புறம் அவனால் கடந்து போக முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த கடந்து போகிறவன் எங்கே போகிறாங்க? ஸ்திரீயினிடத்தில் பிறந்து சஞ்சலம் நிறைந்து பூவை போல பூத்து அறுப்புண்டு நிழல் போல ஸ்தோத்திரம் விலகி, அடுத்து பாருங்கள் அவனுடைய நாட்கள் பாருங்கள், ஆகிலும் இப்படிப்பட்டவர்கள் மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து, இப்படிப்பட்ட அந்த நிலையற்றவனாக இருக்கிறவன் மேலே கூட ஆண்டவர் கண்களை திறந்து வைத்திருக்கிறார். ஏன் திறந்து வச்சார்னா, அவர் தான் உருவாக்குனவர், அவர் தான் உங்களை சிருஷ்டித்தவர், அவர் தான் என்னை உருவாக்குனவர்.